தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா முன்னிலையில் இரு பிரிவினர் மோதிக்கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இரு பிரிவினர் மோதிக்கொண்டதற்கான காரணம் என்ன? விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா முன்னிலையில் இரு பிரிவினர் மோதிக்கொண்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18 ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குளங்கள் உடைந்து மாப்பிள்ளையூரணி ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்தது. இந்நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மழைநீரை அகற்றும் பணி இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படும் என கூறி அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பாரதி நகர் பகுதியில் இருந்து தேங்கியிருந்த மழைநீரானது காமராஜர் நகர் பகுதிக்கு பைப் அமைத்து தேங்கிய மழைநீர் அகற்றும் பணியானது அப்பகுதியை சார்ந்த ஆனந்த் என்பவர் மூலம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்படும் மழைநீரானது காமராஜர் நகர் பகுதியில் சூழ்ந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் தண்ணீர் விடுவதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருக்கும் தமிழ்செல்வியின் கணவர் கணேசன், அவரது மகன் கலையரசன் ஆகிய இருவரும் மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வந்த பாரதி நகரை சார்ந்த ஆனந்த் மற்றும் அவரது நண்பர் ராம் ஆகிய இருவரையும் கண்டித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். அப்போது கணேசன் மற்றும் கலையரசன் ஆகிய இருவரும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியுள்ளனர். பதிலுக்கு கணேஷ் மற்றும் ராம் ஆகிய இருவரும் அங்கு கிடந்த கட்டையால் எதிர் தரப்பினர் இருவரும் மாறி மாறி தாக்கியுள்ளனர். இதில் ஆனந்த் மற்றும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து துணைத் தலைவரின் கணவர் கணேசனுக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் தூத்துக்குடி தாளமுத்துநகர் காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் முன்னிலையில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா இருதரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்தார். அப்போது அவரை பாரதி நகர் பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டு மழைநீரை அகற்ற சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த காமராஜர் நகர் பகுதியை சார்ந்த இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு விரைந்து வந்த தாளமுத்துநகர் போலீசார் இருதரப்பினரையும் வெளியேற்றி இருதரப்பில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து பேசி சமரச முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவம் தூத்துக்குடியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு